அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு பிரியமான சகோதரர் கேட்கிறார், அமீரகத்திலிருந்து துபாயிலிருந்து எவ்வளவு செலவிலே உம்ரா செய்ய வேண்டும் என்று. குறைந்த செலவில் உம்ரா பஸ் மூலமாக, பேருந்து மூலமாக உம்ரா செய்யணும். 10 நாட்கள் உம்ரா செஞ்சுட்டு வரணும். 4 நாட்கள் மக்காவிலும் 3 நாட்கள் மதீனாவிலும் இருந்துட்டு உம்ரா செய்து முடிச்சுட்டு வரதுக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்குறாங்க. குறைந்தபட்ச செலவு 1200 திர்ஹம்ஸில் செய்திடலாம். இதில் ஃபுட்டு மட்டும் இதில் சேராது நம்மளுடைய பேக்கேஜில். சரியா? ஃபுட்டு இல்லாமல் 1200 திர்ஹம். இது எப்போனா சாதாரண காலங்களில், இப்போ ரமலான் அல்லாத மற்ற காலங்களில் இது மாதிரியாக பொருந்தும். வேறு பெருசாக ஒன்றும் தேவைப்படாது. அப்போ ஃபுட்டு சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவு வரும்? அதிகபட்சமாக செலவு பண்ணுறாருந்தால் 350லேருந்து 400 திர்ஹம். இங்கேருந்து பயணத்திலேருந்து போயிட்டு வர்ற வரைக்கும் உண்டான செலவு. நார்மலாக நம்ம என்ன உணவு உட்கொள்வோமோ அது. அதிகப்படியான அந்த பர்கர், அந்த மாதிரியான ஃப்ரைஸ் சிக்கன் இது மாதிரி இல்லாத நார்மலாக சாப்பிடக்கூடிய உணவுக்கு 350லேருந்து 400 திர்ஹம் செலவு வரும். சரி, அப்போ ஃப்ளைட்டில் போனால் எவ்வளோ செலவு வரும்? ஃப்ளைட்டில் நீங்கள் உங்களுக்கு தோதுவாக கஸ்டமைஸாக நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அது மாதிரி, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி ஃப்ளைட் டிக்கெட்டு, நீங்கள் எங்கே ஹோட்டல் கேட்குறீங்களோ அதே மாதிரி போகிறதா இருந்தால் 5000 திர்ஹம்ஸ் செலவாகும். 5000 திர்ஹம்ஸ் 10 நாளைக்கு. சரி, நம்ம பேக்கேஜில் நீங்கள் போகிறதா இருந்தால் எவ்வளோ செலவாகும்? நம்ம சொல்கிற பேக்கேஜ் தான். உதாரணமாக ஃப்ளைனாஸு, ஏர் அரேபியா இப்படி, அல்லது சவுதியா, அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஃப்ளைட்டை அனுசரித்து, ஃப்ளைட்டினுடைய டிக்கெட் அனுசரித்து 3800 திர்ஹம் செலவாகும். 3800 திர்ஹம் செலவாகும். இது எத்தனை வயசுக்குள்ளே அப்படின்னா, 2 வயசுக்கு மேலே சராசரியாக எல்லாருக்குமே ஒரே செலவு தான் வரும். 2 வயசுக்கு உள்ளன்னா சைல்டு கேட்டகரியில் இந்த பிள்ளைங்க வருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளைட் டிக்கெட்டு கம்மியாகலாம். ஆனால் சவுதி அரேபியா பொறுத்தவரை விசா சார்ஜு எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான். அது நீங்கள் வயசு வித்தியாசம்லாம் அங்கே கிடையாது. சவுதி விசா பொறுத்தவரை வயசு வித்தியாசமே கிடையாது. பாஸ்போர்ட் கணக்கு தான். ஒருத்தருக்கு பாஸ்போர்ட்டில் அது 80 வயசு பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அன்றைய பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, பாஸ்போர்ட்டு கணக்கு தானே ஒழிய அதில் வேறு எந்த செலவு கம்மியாக இருக்குன்றானா இது இல்லை. அப்போ எதில் அங்கே கம்மியாகும்? ஃபுட்டில் கம்மியாகலாம், அப்புறம் அங்கே தங்கக்கூடிய இடத்துல ரூமில் கம்மியாகலாம் ஒழிய மற்றபடி பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்கா. 2 வயசு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஏறக்குறைய பெரியவங்களுக்கு என்ன சார்ஜோ அதுதான் வரும் ஃப்ளைட்டில். பஸ்ஸில் வேணால் நம்ம அனுசரித்து கொள்ளலாம் அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி, இன்ஷா அல்லாஹ். மற்றபடி அங்கே போய் தங்கினத்துலேருந்து 3 நாட்கள் 4 நாட்கள் மக்காவில் மதீனாவில் இருக்கக்கூடிய இடங்களை சுற்றி பார்க்குறது, இதுவுமே நம்முடைய பேக்கேஜிலே அடங்கிடும். இல்லை நாங்கள் தனியாகவே எங்களுக்கு தனி ஒரு வாகனத்தை நீங்கள் ஏற்பாடு பண்ணி தாங்க, அந்த வாகனத்து மூலிமா நாங்கள் மதீனா போகணும், மதீனாவில் இருக்கக்கூடிய இடங்களை சுற்றி பார்க்கணும், மக்காவில் இருக்கக்கூடிய இடங்களை சுற்றி பார்க்கணும்னு சொன்னால், அல்லது எங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு இமாமை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தரணும் அப்படின்னு சொன்னால், அதுக்குமே நம்மகிட்ட எல்லா ஆட்களும் தயாராகவே அல்லாஹ்வுடைய உதவியால் இருக்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ். அது இப்போ உதாரணமாக ஒரு இமாம் உங்கள் கூட அவர் உங்களுக்கு தவாஃபுகளும் அல்லது உம்ரா எப்படி செய்யணுன்ட்டு உங்கள் கூடவே இருந்து சொல்லிக் கொடுப்பார். ஆனால் அதற்கு கிட்டத்தட்ட 250 திர்ஹம் நீங்கள் அவருக்கு ஹதியாவாக நீங்கள் கொடுக்கணும். அடுத்ததாக நீங்கள் மக்காவில் இருக்கக்கூடிய இடங்களை போய் சுற்றி பார்க்கணும். ஜபல் ரஹ்மா, அப்புறம் ஜபல் நூறு, அப்புறம் முஸ்தலிஃபா, மினா, அரஃபா அந்த இடங்களை சுற்றி பார்க்குறது, இப்படி மக்காவில் உள்ள ஜன்னத்தில் முஅல்லா போன்ற இடங்களை சுற்றி பார்க்குறது. இதுக்குமே உதாரணமாக நீங்கள் ஒரு 4 பேர் இருக்கிறீங்க, ஒரு கார் எடுத்து நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் போகலாம். அதுக்குமே நம்மகிட்ட எல்லா ஏற்பாடுகளும் இருக்கிறது. அந்த காரை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் 350லேருந்து 400 திர்ஹம் செலவாகும். ரியாலாக இருக்கட்டும், திர்ஹமாக இருக்கட்டும், ரெண்டுமே 350லேருந்து 400 திர்ஹம். ஒரு வாகனம் உங்களுக்கு வேணும். இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் சுற்றி காப்பார். அதனுடைய வழிமுறைகள், இங்கே என்ன நடந்துச்சு, இங்கே என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பயன் பண்ணாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அறுக்க போன இடங்கள், அப்புறம் மினாவில் தங்கக்கூடிய இடங்கள், முஸ்தலிஃபாவில் தங்கக்கூடிய இடங்கள், அரஃபாவில் தங்கக்கூடிய இடங்கள், இப்படி எல்லா இடத்தையும் சுற்றி காமிப்பார். அதே மாதிரி தான் மதீனாவிலும் அதே போன்று தான். ஜபல் உஹது, கிப்லத்தைனி, மஸ்ஜித் குபா, சபா மஸ்ஜித், ஹந்தக்குடைய இடங்கள், இப்படி அந்த குறிப்பிட்ட இடங்களை போய் பார்க்குறதுக்குமே சேம் இதே மாதிரியான உண்டான தொகை தான் வரும். 350லேருந்து 400 ரியால், 350லேருந்து 400 திர்ஹம். இது எல்லா நம்ம இந்தியாவிலேருந்து வராந்தால் இதே நமக்கு பொருந்தும். நிறைய சகோதரர் இதே கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அவர்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் வகையில் தான் இந்த வீடியோவை நம்ம ரெக்கார்டு பண்ணுறோம். அடுத்ததாக நீங்கள் மதீனாவில் அங்கே இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன பைத்தி வ மின்பரிங்கிற அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இல்லையா, என்னுடைய வீட்டிற்கும் என்னுடைய மெம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி ரவுலா, அதாவது சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதி என்று சொன்னார்கள் இல்லையா, அந்த இடத்துல போய் தொழுவது. இதுக்கு இப்படி நிறைய பேர் கேட்குறாங்க, இது என்ன செய்கிறது? இப்போ நம்ம குரூப்போடு நீங்கள் வர்றதா இருந்தால், இந்தியாவிலேருந்து சொல்கிறேன், இது ரெண்டுக்குமே பொருந்தும், அமீரகம் இந்தியா ரெண்டுக்குமே இது பொருந்தும். இந்தியாவிலேருந்து நீங்கள் வர்றதா இருந்தால் நம்மளே அதுக்கு அந்த விசா எடுக்கும்போதே அதை நம்ம புக் செய்திடுவோம். இத்தனை சகோதரர்கள், இத்தனை ஹாஜிகள் இந்த நாளைக்கு இந்த இடத்துல தொழுவாங்கன்னு சொல்லி முன்னாடியே நமக்கு அது பணம் கட்டி புக் பண்ணிடுவோம். அமீரகத்திலேருந்து போகிறதா இருந்தால் நுசுக் என்று ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. நுசுக் சவுதி அரேபியானுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன், எல்லா மொபைல்லையுமே இருக்கும். நம்ம எடுக்கலாம், அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி அதில் போயிட்டு பாஸ்போர்ட் நம்பரு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க சொல்கிற அந்த டேட்டில் தான் நம்ம போய் என்ன செய்ய முடியும், அந்த ரவுதாவில் தொழ முடியும்.
அதையும் நம்ம என்ன செய்யணும், அதை நம்மளே புக் செஞ்சு நம்மளே அங்கே போய் என்ன செய்யலாம், தொழுவதற்கு உண்டான ஏற்படுத்தி கொள்ளலாம். இதுதான் என்னுடைய விஷயம். அடுத்ததாக ஏர்போர்ட்டு ட்ராப் அண்ட் பிக்கப் இருக்குது. உதாரணமாக ஜித்தாவிலேருந்து மக்கா போகணும் அப்படின்னு சொன்னால் 250, குறைஞ்சபட்சம் 200 ரியால், 200 திர்ஹம். அது 4 பேர் போனாலும் சரி, ஒரு ஆள் போனாலும் சரி. சில சகோதரர்கள் கேட்பாங்க, நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு வாகனத்தை நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து என்னுடைய ரூம், நான் என்னுடைய அறை வரைக்கும் போகிறதுக்கு உண்டான அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? உங்களால் அந்த தேவையை நீங்கள் பூர்த்தி செய்ய முடியும். ஆனாலும் காசு எக்ஸ்ட்ராவாக அதிகமாகும். அப்போ என்ன வழி இருக்கிறது? ஜித்தாவில் இறங்கினோடனே மெட்ரோவில் ஏறிடலாம். ஜித்தா விட்டு இறங்கினோடனே ஏதாவது ஒரு ஷேரிங் டாக்ஸி, அங்குள்ள அரபுகளோ அல்லது வத்தனிகளோ டாக்ஸி ஓட்டுவாங்க. அவங்க நம்மளை அழைப்பாங்க, மக்கா மக்கா மக்கா, ஜித்தா ஜித்தான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன செய்யணும், அதுலேருந்து ஏறி நம்ம செல்வது போகலாம். வெறுமனே 60, அதாவது சீசனுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வாங்க, காசு வாங்குவாங்க. 60 திரமும் வாங்குவாங்க, 40 ரியால், 40 திரகம் 40 ரியாலும் வாங்குவாங்க. நம்ம ஆள் புதுசாக இருக்கிற பட்சத்தில் 100 ரியாலும் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம அந்த நாட்டுக்கு புதுசாக போனாலுமே தெரிந்தது போல், ஏற்கனவே சென்றது போல் நம்முடைய வளமைகளை ஏற்படுத்திக்கொள்ள, நம்ம நடவடிக்கைகளை அமைத்து கொண்டால் காசு கம்மியாகும். இது எல்லா இடத்துக்குமே பொருந்தும். சகோதரர்களே, பெரிய பாரதூரமான விஷயம் அல்ல. உம்ரா செய்வது மிகவும் ஒரு சுன்னத்தான ஒரு இபாதத், இலகுவான ஒரு இபாதத். நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், 4 விஷயங்கள் இருந்தால் உம்ரா கூடிவிடும். 1வது எஹ்ராம் அணிதல், தவாப் செய்தல் 7 முறை, சாயி தொங்கோட்டம் ஓடுதல் 7 முறை, கடைசியாக மொட்டை அடித்தல். பெண்களாக இருந்தால் முடியினுடைய ஓரத்தில் ஒரு பகுதியை கத்தரித்துக் கொள்ளுதல். இதுதான் உம்ரா, வேறு ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை. இப்போ இந்தியாவிலேருந்து வரவங்க என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் அதனுடைய மறு வீடியோவாக இன்ஷா அல்லாஹ் நம்ம பதிவு செய்யும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.